வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இன்னைக்கு நேத்து வந்து நமக்கு ஒரு நியூஸ் வந்திருந்தது. இது வந்து தமிழ்நாடு வந்து அதனுடைய ஆனுவல் growth வந்து 11.19 விழுக்காடு இருந்திருக்கு. இந்த மாதிரி டபுள் டிஜிட் பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் வந்தது வந்து தட் இஸ் இன்சிடென்டல்னு சொல்லி சில பேர் சொல்லலாம். அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்தது. இப்பயும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நிறைய விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது நான் ரெண்டு விஷயத்துல வந்து இதுல முக்கியமான விஷயமா பார்க்கிறேன். அதாவது உலகத்திலேயே வந்து பொருளாதாரம் தான் அடிப்படை, எல்லாத்துக்கும் அடிப்படை. அந்த பொருளாதாரம் தான் அடிப்படைங்கிறது கொஞ்சம் விகாரமான முறையில் இன்னைக்கு உலகத்துக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். எதுக்கு எடுத்தாலும் சாங்ஷன் போட்டுருவேன், ட்ரேட் டாக்ஸ் கொண்டு வந்துருவேன், ட்ரேட் டாக்ஸ் கொண்டு வந்து தான் நான் பாகிஸ்தான் இந்தியா ரெண்டு பேரையும் பணிய வச்சேன். இதெல்லாம் வரிசையா வந்து சொல்ற பொழுது இப்போ 25% டாக்ஸ் போட்டாரு, அடுத்து 50% இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்தியா மேல. இது எல்லாமே வந்து எதை காட்டுதுன்னா, இன்னைக்கு உலக அரசியல்ங்கிறது வந்து பொருளாதாரத்தின் அடிப்படை தான் சொல்லுது என்பதை காட்டுது. இந்த பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு இதுக்கெல்லாம் காரணம் வந்து சமுதாயத்தில் நிலவுகின்ற சில காரணிகள்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணம். இப்ப வேட்டுவ சமுதாயமாக இருந்த மனித சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக ஆனதற்கு பின்னால் தான் ஆண்டான் அடிமை அப்படிங்கிற காலங்கள்லாம் வந்தது. அது வரைக்கும் வந்து எவனுக்கு உடல் பலம் இருக்கோ அவன் ஓடி போய் ஹண்ட் பண்ணுவான், சாப்பிட அவங்க ஏதாவது ஒரு அனிமல் அடிச்சுட்டு வருவான், தனக்கும் குடும்பத்துக்கும் சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு இருந்த நிலைமை மாறினது. அப்போ இந்த சோசியாலஜி எக்கனாமிக்ஸ் இந்த ரெண்டும் தேர் இன்டர்டிபெண்டன்ட். அது ரெண்டும் சேர்ந்து தான் இதை வந்து கூர்மையாக்குது, அரசியலை வந்து கூர்மையாக்குது. இப்ப இந்த அரசியல் வந்து மிகுந்த பலம் பெற்று விட்டால் அடுத்து அவங்க வந்து எக்கனாமிக்ஸையும் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க, சோசியாலஜியும் சமுதாய நிலைகளையும் மாற்ற பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்ப இன்னைக்கு இந்த இந்த இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஏறக்குறைய 100 ஆண்டு காலமாக ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துல ஆரம்பிச்சது. அடுத்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், காமராஜ், இவங்க ரெண்டு பேரும் இதுல காங்கிரஸ் பீரியட்லயே வந்து அதுல ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்ப காமராஜ் காலத்தில் பள்ளிக்கூடங்கள் ஏறக்குறைய தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. இவங்க டிஎம்கே உடனடியாக கல்லூரிகள் ஏறக்குறைய தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும். ஏன்னா எழுத்தறிவித்தவன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து சமுதாயத்துல வந்து பிளே பண்றாங்க. அதே சமயம் வறுமை நிலை மாறணுங்கிறதுக்காக அந்த இது உணவு ஃப்ரீயா கொடுக்கறது, இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து, அதாவது வெறுமனே உணவு கொடுக்கல, உணவு கொடுத்தாங்க, அதுக்கு அடுத்து வந்து படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்து இருந்ததுனால இந்த பிரமிட்னு சொல்லி நம்ம ஒரு நாட்டை பத்தி பார்த்தோம்னா, பிரமிடுடைய பேஸ் யாரு? ஏழைகளும் எளியவர்களும் தான் பெரும்பாலும் பேஸ். அந்த பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பிரமிடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். மேல போக போக குறுக குறுக மிக பெரும் பணக்காரர்கள் தான் உச்சியில இருப்பாங்க. ஆனா உச்சியில இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு இடையில வந்து மிகப்பெரிய அடிப்படை விஷயங்கள மிகப்பெரிய மாறும். எது அடிப்படை விஷயம்? முடுக்க உடை வேண்டும், இருக்க இடம் வேண்டும், படிப்பதற்கு நல்ல கல்வி நிலையங்கள் வேண்டும், பக்கத்தில் வந்து சுகாதார நிலையங்கள் இருக்கணும். இதுதான் பேசிக் நீட்ஸ். இந்த பேசிக் நீட்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து இப்ப எனக்கு வந்து 20 ரூபா கொடுத்து என்னால மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வாங்க முடியும் அப்படின்னு அரசு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருச்சுன்னா, எங்கிட்ட பணம் வந்து என் கௌரவத்துக்காக நான் 2000 கொடுக்குற இடத்துக்கு போகலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த 20 ரூபாயில வந்து அந்த வசதி இருக்கா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது முக்கியம். இப்ப இது அத்தனையும் வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் சொன்னேன் ஏறக்குறைய 100 வருஷங்களாக நடந்துகிட்டு இருந்தது. சில தொய்வோட, சில தொய்வு இல்லாம, சில குறைகளோட, சில குறைபாடுகள் இல்லாம, ஆனா பேசிக் அப்ஜெக்டிவ்ல எல்லாரும் நம்புறவங்களா இருந்தாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய பலங்கிறது. அப்ப இன்னைக்கு வந்து இது தமிழ்நாடு வந்து 11.19% அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இது இந்தியாவிலேயே இந்த ஒரு மாநிலம் மட்டும்தான் டபுள் டிஜிட் எக்கனாமிக் growth வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றது வேற யாரும் இல்லை. இப்ப இதை சொன்னது தமிழ்நாட்டுடைய சிஎம் இல்ல, தமிழ்நாட்டுடைய பினான்ஸ் செக்ரட்டரி இல்ல, இதை சொன்னது வந்து மைய அரசுடைய, ஒன்றிய அரசுடைய புள்ளி விவர இயக்ககம், தி டைரக்டரேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ், அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இதை யாரும் வந்து இதை நம்ப முடியாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. உண்மையான ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல வந்து இவருடைய ரோல் என்ன? பெரிய ரோல். நீங்க தான் சொல்லிட்டீங்களே 100 வருஷமா வந்து இது இருக்கு. இவருடைய ரோல் பெரிய ரோல். 4 வருஷத்துக்குள்ள இவர் வந்து 4 வருஷத்துக்குள்ள இந்த நிலைமையை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து பெரிய ரோல். அதுல வந்து இவருடைய பங்கு பெரும் பங்கு தான். இப்ப பல பேர் வந்து கேட்பாங்க, மெஷினரி அரசாங்க எந்திரம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஓடுது, அதனால யாரோ ஒருத்தருக்கு எப்படி கிரெடிட் கொடுக்குறீங்க அப்படின்னு. எந்திரம் ஆட்டோமேட்டிக்கா ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல தான் பிரதம மந்திரியா வந்த ஜவஹர்லால் நேரு வந்து இனிமேல் நம்முடைய ஆலயங்கள் நம்முடைய எஃகு ஒருக்கு ஆலைகள் தான், நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பெருக்கணும், நம்ம உலகத்துல இண்டஸ்ட்ரியல் நேஷனா வரணும், மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருக்கும் நாம் என்று சைக்கிளை கையில் எடுக்கிறோமோ அதன் பின்னால் நாம் மோட்டார் சைக்கிளையோ அல்லது காரையோ பயன்படுத்தும் காலம் வெகு தூரத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அன்னைக்கு வந்து சொன்னாரு. அது மாதிரி திட்டங்கள் வகுத்தாரு. அதே மாதிரி விபி சிங் என்கிற ஒரு தனி மனிதன்,
ஒரு தனி மனிதரின் காரணமாகத்தான் இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கு 27% இடஒதுக்கீடு வந்து கிடைச்சது. இதை யாராலையும் மறக்க முடியாது. அப்போ தலைவர்களாக இருக்கின்றவர்கள் எந்த ஒரு நோக்கத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த நோக்கத்தில் உறுதியாகவும் அதை அமல்படுத்தும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருந்தால் அங்க வந்து அவங்க நினைக்கிறது வந்து காரியம் கைகூடும், விரைந்து கைகூடும். அந்த கிரெடிட் வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு வந்து போய் சேருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்த முதல் நாள்ல இருந்தே அவர் சொன்ன முதல் வார்த்தை அற்புதமான வார்த்தை. எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்துதான் நான் முதலமைச்சர் என்பதை உணர்ந்திருக்கிறேன்னு சொன்னாரு. அதனால எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்க, அதாவது எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற பணத்தில எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுங்கிறது பேர் சோசியலிசம் இல்லை. ஒரு வசதி இல்லாத ஒருவனுக்கு அறிவுத்திறன் இருந்தால் அவனுக்கு உரிய வாய்ப்புகள் அவனுக்கு மறுக்கப்படக்கூடாது. அதுதான் சரியான வெல்ஃபேர் ஸ்டேட். அந்த விதத்துல வந்து இந்த நான் முதல்வன், அடுத்து வந்து பள்ளிக்கூடத்துல வந்து அரசு பள்ளிக்கூடத்துல படிச்ச மாணவ மாணவியருக்கு வந்து கல்லூரில படிக்கிறதுக்கு வந்து உதவித்தொகை, அடுத்து பெண்களுக்கு உரிமை தொகை, இந்த பேருந்துல வந்து அவங்களுக்கு வந்து இலவச பயணம், அடுத்து வந்து இதுல வந்து அரசு பள்ளியிலே அது அடுத்து அரசினர் உதவி பெறும் பள்ளி ரெண்டுலையும் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலேஜ் சிற்றுண்டி வந்து கொடுத்தது. இது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர். இது ரொம்ப முக்கியம். தே ஆர் நாட் கன்சம்ப்டிவ் இன் நேச்சர். இதெல்லாம் பண்ணினதுனாலதான் இன்னைக்கு வந்து விரைந்த பொருளாதார முன்னேற்றம். இதெல்லாம் ஃப்ரம் டே ஒன் அவர் ஆரம்பிச்சதுனால அதனால அந்த கிரெடிட் வந்து நம்முடைய முதல்வருக்கு நம்ம நிச்சயமா வந்து கொடுக்கணும். நம்ம முதல்வருடைய ஆட்சியில வந்து குறைகள் இல்லையா? நிச்சயமா இருக்கு. குறையில்லாத ஆட்சி எதுவுமே இல்லை. ஆனா அந்த குறைகள் இருக்கும் பொழுது அதை சுட்டி காட்டும் பொழுது அதை திருத்த வேண்டும் என்று அவரளவில் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றனவா? தன்னுடைய கட்சிக்காரர்களிடமோ தன்னுடைய அரசு பணியாளர்களிடமோ மிக தெளிவாக கடுமையான முறையில் அதை பற்றி கூறுகின்றாரா? அப்போ நல்ல விதத்தில் நடக்கணுங்கிற நம்பிக்கை வந்து ஒருத்தருக்கு இருந்ததுன்னா, அந்த நம்பிக்கையை செயல்படுத்தணும்னு ஒருத்தங்க நினைச்சாங்கன்னா, இந்த ஏரியாஸ், அதாவது ஒரு அரசுங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் காம்போனன்ட்ஸ். இந்த வளர்ச்சி போக்கில் அவர் வந்து தடங்கல் இல்லாம இருந்திருக்கிறாரு. தடங்கல் ஏற்படுத்த விடாம தன்னால முடிந்த அளவு முயற்சி எடுத்திருக்கிறாரு. அதனால இந்த 11.19% வந்திருக்கு. அவங்க வந்து 1 ட்ரில்லியன் வந்து 2030க்குள்ள அடைஞ்சிடணும்னு சொல்லி சொல்றாங்க. மிக சீரிய பொருளாதார வல்லுநர்கள் கூட இதே மாதிரியான பொருளாதார வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி இருந்தா 2032ல அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. நம்பிக்கையோடு இருப்போம். இன்றளவு இந்த சாதனைக்கு தமிழக முதல்வருக்கும் தமிழகத்தை சீரான வழியில் கொண்டு செல்ல முயல்கின்ற எல்லா பணியாளர்கள், என்ஜிஓஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து நன்றி சொல்லணும் என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும். வணக்கம்.